அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பாக சங்கமம் நம்ம ஊரு திருவிழா என்ற கலை நிகழ்ச்சி நடத்தப்பட இருக்கின்றது. அதற்காக மாவட்டம் தோறும் கலைக்குழுக்கள் தேர்வு நடைபெற இருக்கின்றது. அதற்கு கலைக்குழுக்கள் எவ்வாறு விண்ணப்பிக்கலாம், அதற்கான தகுதிகள் என்ன என்பதை பற்றிய முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. சங்கமம் நம்ம ஊரு திருவிழா கலை நிகழ்ச்சி பற்றிய கலை பண்பாட்டுத்துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்ப்போம். தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவிற்கான கலைக்குழுக்கள் தேர்வு 38 மாவட்டங்களிலும் மார்ச் 22 மற்றும் 23 ஆகிய நாட்களில் நடைபெறுகிறது. தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் சென்னையில் பொங்கல் விழாவின் போது தமிழ்நாட்டின் நாட்டுப்புற கலைகள், அயல் மாநில நாட்டுப்புற கலைகள், செவ்வியல் கலைகள் இடம்பெறும் வகையில் சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா சென்னையில் 18 இடங்களில் நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு கோயம்புத்தூர், தஞ்சாவூர், வேலூர், சேலம், திருநெல்வேலி, காஞ்சிபுரம், மதுரை மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய 8 இடங்களில் சங்கமம் நம்ம ஊரு திருவிழா நடத்தப்பட்டது. இவ்வாண்டு மேற்கான் 8 இடங்களிலும் இக்கலை திருவிழா நடத்தப்பட உள்ளது. இவ்விழாவில் நிகழ்ச்சி நடத்த விரும்பும் கலைக்குழுக்களின் நிகழ்ச்சி பதிவு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் மார்ச் 22 மற்றும் 23 ஆகிய நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மேற்கொள்ளப்பட உள்ளது. நையாண்டி மேளம், கரகாட்டம், காவடியாட்டம், புரவி, காளை, மயிலாட்டம், பறை, பம்பை, கைச்சிலம்பு, இறை நடனம், துடும்பாட்டம், ஜிக்காட்டம், கிராமிய பாட்டு மற்றும் பல்சுவை நிகழ்ச்சி வழங்கும் கலைக்குழுக்கள் மார்ச் 22 சனிக்கிழமை அன்றும் தெருக்கூத்து, இசை நாடகம், கனியான் கூத்து, பொம்மலாட்டம், தோல்பாவை கூத்து, வில்லுப்பாட்டு, தேவராட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், மல்லர் கம்பம், கும்மி, கோலாட்டம், மரக்கால் ஆட்டம், பரதநாட்டியம், பழங்குடியினர் நடனம் போன்ற நிகழ்ச்சி நடத்துவோர் மற்றும் இதர கலைக்குழுக்களின் நிகழ்ச்சிகள் மார்ச் 23 ஞாயிற்றுக்கிழமை அன்றும் பதிவு செய்யப்படும். மாவட்ட அளவிலான தேர்வில் பங்கு பெற விரும்பும் கலைக்குழுக்கள் கலை பண்பாட்டுத்துறையின் இணையதளத்தில், அதாவது www.artandculture.tn.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள கூகுள் ஃபார்ம் மூலம் மார்ச் 20ஆம் தேதி மாலைக்குள் விண்ணப்பிக்கலாம். அல்லது இணையதளத்தில் அனைத்து மாவட்டத்திற்கான பொறுப்பாளர் எண்கள் அளிக்கப்பட்டுள்ளது. தங்கள் மாவட்டத்திற்கான பொறுப்பாளரை தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம். கலைஞர்களின் கோரிக்கையின் அடிப்படையில் 38 மாவட்டங்களிலும் கலைக்குழுக்களின் நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட உள்ளது. இப்பதிவுக்கு வரும் கலைஞர்களுக்கு மதிப்பூதியம், போக்குவரத்து செலவினங்கள் வழங்கப்படாது. ஒவ்வொரு கலைக்குழுவின் 5 நிமிட வீடியோ பதிவு செய்யப்பட்டு கலை பண்பாட்டுத்துறையால் அமைக்கப்படும் தேர்வு குழுவால் தமிழ்நாட்டில் 8 இடங்களில் நடைபெற உள்ள சங்கமம் திருவிழாவில் நிகழ்ச்சி வழங்குவதற்கான கலைக்குழுக்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இவ்விழாக்களில் சிறப்பான நிகழ்ச்சி வழங்கிய கலைக்குழுவினர் மாநில அளவிலான தேர்வு குழுவால் தெரிவு செய்யப்பட்டு 2026ஆம் ஆண்டு சென்னை சங்கமம் விழாவில் வாய்ப்பு பெறுவார்கள். கலை பண்பாட்டுத்துறை அளித்துள்ள இந்த வாய்ப்பினை அனைத்து நிகழ்த்து கலை கலைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே கலைக்குழு நடத்துகின்றவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.artandculture.tn.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். இந்த இணையதளத்தில் தான் இதற்கு விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம் மற்றும் விளக்க குறிப்புகள் எல்லாமே தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கும். இதுல ஃபர்ஸ்ட்லயே ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்று போயிட்டு இருக்கு. சங்கமம் நிகழ்ச்சிக்கான கலைக்குழு தேர்வு 38 மாவட்டங்களில் மார்ச் 22 மற்றும் 23 ஆகிய நாட்களில் நடைபெறுகிறது. விண்ணப்பத்திற்கான லிங்க் இங்கே கிளிக் செய்யவும் அந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்று போயிட்டு இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். சங்கமம் நிகழ்ச்சிக்கான கலைக்குழு தேர்வு 38 மாவட்டங்களில் மார்ச் 22 மற்றும் 23 நாட்களில் நடைபெறுகிறது. விண்ணப்பத்திற்கான லிங்க் மற்றும் விதிமுறைகள் அப்படின்னு கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு விண்ணப்பம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா விண்ணப்ப படிவம் ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த விண்ணப்ப படிவம். கூகுள் ஃபார்ம் ஃபார்மேட்ல இருக்கு. இந்த விண்ணப்ப படிவத்தை ஓபன் செய்து ஃபர்ஸ்ட்ல உங்க மாவட்டத்தை செலக்ட் பண்ணணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல உங்க மாவட்டத்தை டிக் பண்ணி அதன் பிறகு கலைக்குழு தலைவர் பெயர், கலைக்குழுவின் பெயர், கைபேசி எண், கலை குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை போன்ற விவரங்களை எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். உங்க விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்படும். அதற்கான விதிமுறைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த விதிமுறைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அனைத்து கலைக்குழுவினருக்குமான விதிமுறைகள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது கூகுள் ஃபார்ம் இணைப்பு உள்ளது. அதன் வாயிலாக 20/3/2025க்குள் பதிவு செய்து கொள்ளவும். பதிவு செய்ய இயலாத கலைஞர்கள் 20/3/2025க்கு பிறகு மாவட்ட பொறுப்பு அலுவலரை பணி நேரத்தில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணிக்குள்ளாக தொடர்பு கொள்ளலாம். பொதுவான சந்தேகங்களுக்கு தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்பி விவரம் பெறலாம். மாவட்ட பொறுப்பாளர்களின் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. பெயர், பணி, செல்பேசி எண். இந்த மாவட்ட பொறுப்பாளர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஆகவே தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறையால் நடத்துகின்ற இந்த சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவில் கலந்து கொள்ள விரும்பும் கலைக்குழுக்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து சங்கமம் நம்ம ஊரு திருவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா
பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.